நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேனலிஸ்ட் அவங்கள்ட்ட நான் சில விஷயங்கள் கேட்க போறேன். எழுத்தாளர் இமயம், உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல இந்தியாவில் ஆரம்ப காலத்தில் இருந்த மருத்துவத்துறைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு, குறிப்பாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள் வந்த பிறகு ஆங்கில மருத்துவ முறை இந்தியாவில் பெருமளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இங்கு இருந்த சித்தர்களுடைய மருத்துவ முறைகள் ஒழிக்கப்பட்டது. இயற்கை வைத்தியங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. மருத்துவ இனம் என்று ஒன்று இருந்தது, அந்த இனமும் ஒழிக்கப்பட்டது. இந்தியாவில் வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் மருத்துவமனை என்கிற அமைப்பே உருவாச்சு. மருத்துவமனை ஒரு நிர்வாக அமைப்பின் கீழே கொண்டு வரப்பட்டது. இது ஏன் தனியார் மயம் ஆகுது, அந்த தனியார் மயம் ஆகுதில் இருக்கக்கூடிய பாதகமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தனியார் மய மருத்துவமனைகள் எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்குது. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை பார்க்கும்போதே ஒருத்தனுக்கு புது வியாதி வந்துடும். இதுக்குள்ளே போனால் நம்ம இந்த சொத்தை பூரா விற்க வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் வந்துடும், நம்ம திருப்பி வருவோமா அப்படின்னு நினைப்போம். எந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நீங்கள் திருப்பி பேசுனீங்கன்னா அவர் பேசவே மாட்டார். ஒரு வார்த்தை பேசுவார். என்ன பேசுவார்னா, உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, அட்மிட் ஆகிடுங்க, நாங்கள் எப்போங்க டிஸ்சார்ஜ் ஆகிடுங்க, ரிப்போர்ட் வரட்டு நான் சொல்கிறேன் பார். நீங்கள் பழங்காலத்தில் மருத்துவ சிகிச்சை பெறுவது என்பது சிகிச்சைக்கு மட்டும் பணம் கொடுத்தீங்க. இப்போ என்ன நோய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அலைகிற அலைச்சலும், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற பணம் இருக்க நம்பவே முடியாத அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. பழங்காலத்தில் ஜாதியின் அடிப்படையில் இந்த மருத்துவம் மறுக்கப்பட்டது. இது ஒரு வரலாற்று உண்மை. இன்றைக்கி பணத்தின் அடிப்படையில் இந்த மருத்துவம் மறுக்கப்படுகிறது. இது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் மட்டும் எந்த சூழ்நிலையும் தனியார் மையம் ஆகவே கூடாது. எல்லா காலத்திலையும் நீங்கள் தனியார் மையத்தை இந்த இரண்டு துறையிலையும் புகுத்தவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. மருத்துவத்துறையில் வணிகமயம் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்ற வாதத்தை எழுத்தாளர் இமயம் துவங்கி வைத்திருக்கிறார். டாக்டர் முகிலன், உங்கள் தரப்பு கருத்து என்ன? நான் ஒரு பல் டாக்டர். 1940s 50s ஒரு பல்லு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதோட பல்லை கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை கலட்டி மாட்டுற மாதிரி தான் கட்ட முடியும். அவங்களே கழட்டிக்கலாம், அவங்களே மாட்டிக்கலாம். அப்புறம் பேஷண்ட்டுக்கு அது ரொம்ப நாளாக ஆக்சுவலாக தொந்தரவாக இருந்தது. பேஷண்ட் என்ன சார் நான் கலட்டி மாட்டுறது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு இடத்துல போனால் டக்குன்னு கீழே விழுந்துருது அப்படின்னா, உடனே சயின்ஸ் என்ன யோசிச்சுன்னா, இவனோட கேள்விக்கு உடனே பதில் சொல்லிடுறானே, இப்படியே கேட்டு அரிக்கிறானே அப்படின்ட்டு பல்லை காப்பாற்றுறதுக்கு பதிலாக இவனோட கேள்விக்கு உடனே சிம்டமேட்டிக்காக உடனே ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்த பல் இல்லையோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பல்லையும் பின்னாடி இருக்கிற பல்லையும் கரைச்சிட்டு உடனே அதுக்கு ஒரு பிரிட்ஜுன்னு ஒன்று கொடுத்தான். இது 1970s 80s ஓடிச்சு. கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த நோயாளிக்கு ஏன் சார் நல்ல பல்ல கரைக்கிறீங்கன்னு அவன் ஒரு 20 வருஷமாக கேள்வி கேட்டான். உடனே இவனுக்கு கடுப்பாயிருச்சு. சரி ரைட்டு, அந்த எளுரை கிழிச்சு எலும்பில் ஓட்டை போட்டு இந்த டைட்டானியம்ங்கிற ஸ்க்ரூ போட்டு நான் அதில் மாட்டி விட்றேன் அப்படின்னா. ஸோ இது ப்ராக்ரஸாக இது ரிசெஷனா அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. வெதர் மெடிக்கல் சயின்ஸ் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ப்ரிசர்விங் அவர் ஹியூமன் காட் கிவன் டூத் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு அந்த மாதிரி போகுதா, இல்லாட்டி எனக்கு தான் சயின்ஸ் கை வந்த கலையாச்சே, என்ன தான் கடவுள் கொடுத்தது நம்ம இழந்தாலும் என்னோட அறிவியல்னால அதை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது யூஸ் ஆஃப் டெக்னாலஜியா, அபியூஸ் ஆஃப் டெக்னாலஜியா, மிஸ்யூஸ் ஆஃப் டெக்னாலஜியான்னு தெரியாது. டாக்டர் முகிலன் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு அப்படின்ற உண்மை நிலவரத்தை எடுத்து சொன்னார். அதே போல எழுத்தாளர் இமயம் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையையும் எடுத்து சொன்னார். இந்த ரெண்டு கருத்துக்களுமே உங்களுக்காகத்தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க, உங்க வாதத்திற்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த போட்டியினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறோம். இப்போ உங்களுடைய வேலை என்னன்னா, இவர்கள் பேசிய கருத்துக்களோடு நீங்கள் நேரடியாக மோதலாம். முதலாவதாக முகில், நீங்க யாரோடு மோத போறீங்க? நான் பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்கணும். பிரசாந்த் தயாரா? பிரசாந்த், நீங்க சொன்னீங்க சானிடேஷன் அதை பத்திலாம் ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. வியாபாரம்ங்கிறது என்னங்க? போட்ட முதலீடுல இருந்து அதிகமா சம்பாதிக்கணுங்கிறது தான் வியாபாரம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சர்ஜரி ஒரு இடத்துல 10,000 ரூபாயில பண்ண முடியும் அப்படின்னா அதே சர்ஜரி சென்னையில பண்ணும்போது 50,000, டெல்லியில பண்ணா 1 லட்சம். அதே ட்ரீட்மெண்ட் அதே சர்ஜரியே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலை போகுது. ஏன்? இப்போ பிரைவேட்ல நிச்சயமா அதிகமாக தான் இருக்கு காசு. ஏன் அதுக்கு காசு இருக்கு? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை. அவங்க லேண்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் லேண்டு ஈஸியாக கிடச்சிரும். அந்த லேண்டை முதல்ல வாங்கணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ காசு ஆகுது? லேபர் காஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து அதுதாங்க நான் சொல்றேன், ஒன்னு நடத்த ஃபண்ட் வேணும், நான் அதை பத்தி சொல்லல. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்களே அதுதான் அதுதான் வணிகம், அதுதான் வியாபாரம். அதை தான் நாங்க தப்புன்னு தடுக்கிறோம். நாளைக்கு இது இப்படியே போச்சுன்னா நீங்களும் நானும் போய் பாத்துக்க முடியாது.
கேஎம்சி, இப்போ உங்களுக்கான வாய்ப்பை நான் தரேன். யாரோடைய கருத்தோட நீங்க நேரடியா மோத போறீங்க? நான்காவது ஸ்பீக்கர் லக்ஷ்மணனோட நான் பேச விரும்புகிறேன். லக்ஷ்மண், நீங்க தயாரா இருக்கீங்களா? பிரைவேட்டில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸவை ஆட்டோமொபைல் மெக்கானிக்கோட கம்பேர் பண்ணுறாரு. அவர் காலேஜில் ஸ்டான்லியில் படித்த பிசி ரெட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாரு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு பிரைவேட் ஃபார் ப்ராஃபிட் இன்ஸ்டியூஷன் தான். அதே இன்ஸ்டியூஷன் நார்த் ஈஸ்டில் பல மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹெல்த் கேர் இல்லாத ஒருவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறது. அப்போ அவர் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கா இல்லை முதல் தடவை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஏகே சைன் டெல்லியில் அவரும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணாரு. பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் உயிரை காப்பாற்றுறாரு. அவர் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கா? இது டாக்டர்ஸே கேவலப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கு. அனைத்து மருத்துவர்களையும் நான் குற்றம் சொல்லலை. அதாவது நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸை ஒரு மிஷினாக பார்த்து அவங்கள்ட்ட இருந்து என்ன ப்ராஃபிட் வரும், அவங்கள ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ மணி வரும்னு பார்க்குறவங்கள தான் நான் அப்படி சொன்னனே தவிர அது ஒரு அனைத்து மருத்துவர்களையும் நான் குறை கூறவில்லை. நான் உங்களை பார்த்தா தான் பாஸ் அப்படி இருக்குன்னு சொன்னேன், எல்லாரையும் சொல்லலை. உங்கள் 5 பேரை பார்த்தா தான் அப்படி இருக்குன்னு சொன்னேன். ஸ்டான்லி, யாரோட கருத்தோட மோத போறீங்க? நான் திரு நாத்தினுடைய கருத்தினோட மோத போகிறேன். ஓகே, நீங்கள் ரொம்ப ஒரு விஷயம் சொன்னீங்க, கமர்ஷியலைஸ் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கையில் தரோம், கவர்மெண்ட் அதை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அப்படி நான் சொல்லலை. நீங்கள் சொன்னீங்க. சொல்லலை. நான் சொன்னது என்னன்றா, இந்த தனியார் மயம் வந்தக்கப்புறம், அதாவது இந்த ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வந்தக்கப்புறம், மெடிசின் ஃபீல்டில் கொண்டு வந்தக்கப்புறம் ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கிறதுன்றது ஒரு விஷயம். இந்த ரெவென்யூ இந்த ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. ஓகே, விச் த கவர்மெண்ட் கேன் யூஸ் டு ஸ்ட்ரென்தன் த பப்ளிக் ஹெல்த் செக்டர் தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட், ஃபைன். அப்போது நீங்கள் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு 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 பங்கு பணம் போகுது, அதில் வந்து அதை யூஸ் பண்ணி மக்களுடைய நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இது ஒரு 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 பாகம் பிரைவேட் அதில் ஒரு பாகம் கவர்மெண்ட் கையில் போகுது, அதை யூஸ் பண்ணி நல்லது செய்யலாம் கவர்மெண்ட் அப்படிங்கிறீங்க. ஒரு பாகம் போகிற கவர்மெண்ட்டே நல்லது செய்யலாம்னு சொல்கிறப்போ பல பாகங்களை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் ஏன் நல்லது செய்யக்கூடாது? கமர்ஷியலைசேஷனில் வர ஒரு நிமிஷம், கமர்ஷியலைசேஷன்ல வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கிற நீங்க அதை பேஷண்ட் கிட்ட கொண்டு போய் டெலிவர் பண்ற விஷயத்தை ஏன் கமர்ஷியலைஸ் பண்றீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். மீதி பாகங்கள்லாம் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து அது சரியில்லை அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இல்லை, இது ரெண்டுத்துக்கு நடுவுல சரியில்லைங்கிறதுக்கான வாதத்துக்கான அர்த்தம் எதுவுமே இல்லை. நீங்க வச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமாவா இருக்க முடியும், இல்லைன்னா இல்லையா இருக்க முடியும். அதாவது ரிசர்ச் அப்படின்னு ஒரு துறை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த ரிசர்ச் துறைக்கு இங்கேருந்து வர பணத்தை அதுக்கும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க டு இம்ப்ரூவ் ட்ரீட்மெண்ட், டு இம்ப்ரூவ் த சயின்ஸ் அஸ் சச். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அப்போ ரிசர்ச்ங்கிறது வந்து கமர்ஷியலைஸ்ட் ஆன செக்டர்ஸில் மட்டும்தான் நடக்குதா? இல்லை, இங்கேயும் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். கமர்ஷியலைஸ் ஆன சென்டர்ஸ் வந்து ரிசர்ச்சை வந்து மக்களுடைய நன்மைக்கு யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அதை நேரடியாக ஏன் கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? அதையே ரிசர்ச்சுங்கிறதுக்கு போய் சுற்றிட்டு கொண்டு வந்து நிற்கிறீங்க. நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறது ஒரே ஆங்கிள், அதாவது காஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, சார்ஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். அது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அது சால்வ் பண்ணுறதுக்கு வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. கமர்ஷியல்னு சொல்கிறப்ப காஸ்ட்டும் டேக்ஸும் இல்லாமல் என்னங்க பேச முடியும்? கமர்ஷியலைஸ்டுங்கிறது வந்து வேறு எப்படி நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த பெயர் குறிப்பிட விரும்பலை. ஆனால் அந்த மருத்துவமனைகளில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறீங்க, ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஆப்ரேஷன் டேட்டு குறித்து கொடுக்க அவங்க ஃபிட்னஸ்க்கு வர சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது, அதுக்கு அந்த ஃபிசிஷியன் ரொம்ப அழகாக சொல்லி அனுப்புகிறார் ஒரு பதில், ஃபீவருக்கு நாங்கள் இங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம், உங்களுடைய ஆப்ரேஷனுக்கு ஃபீவரை குணப்படுத்திக்கிட்டு வாங்க, நாங்கள் ஃபிட்னஸ் தரோம். ஏங்க அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் செய்ய தெரிஞ்ச உங்களுக்கு சாதாரண பேராசிட்டமால் கொடுத்து ஃபீவரை குணப்படுத்த தெரியாதா? இவர் பேசுகிறது ரொம்ப இமோஷ்னலாக பேசுகிறாரு. இது வந்து ஒரு விஷயம் இருக்குது இதில். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் தனியார் மையம் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து இது ஒரு கன்சர்ன் தான் எல்லாருக்கும். ஆனால் ஒரு ப்ரைவேட் பிளேயரை, அதாவது அவருடைய யூ கான்ட் மேக் ரூல்ஸ் ஃபார் த ப்ரைவேட் பிளேயர் ஜஸ்ட் லைக் தட். இஃப் யூ வாண்ட் டு மேக் ரூல்ஸ் லைக் தட் தென் யூ ஹாவ் டு பிரிங் இன் ஸ்ட்ரிக்டர் லாஸ். ஒரு ஸ்ட்ரிக்டர் ரெகுலேட்டரி பாடி, ஒரு ஸ்ட்ரிக்டர் லா இன் பிளேஸ் வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.